வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்ட சிறுமி. இலங்கையில் நடந்த சிலிர்ப்பூட்டும் அதிரடி மீட்பு பணி. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அர்ச்சுனா எம்பி குறித்து விமர்சனம் செய்த பிரதி அமைச்சர் கௌசல்யா. කෞශල්‍ය ආරියත්න මන්ත්‍රම ඉන්නවාද දන්න මට මගේ නම සටහන් කරලා මේ කතාවක් කරලා තිබ්බා. ඒකේ කෝරම එකක් තිබ්බ නැහැ. මිනිස්සු හිටියේ නැහැ මේක 20 අඩුම ගාන 20ක් ඉන්න ඕනේ මේ පාර්ලිමේන්තුවේ 14 හිටියේ. මේ කවුරුත් ඉදින එකක් අවිලා. අනිත් එක අපි තෝස ගන්න නැවේ පාර්ලිමේන්තුවේ අවිල්ලා ඉන්නේ. இத்தாலிக்கு தப்பியோட முனைந்த இலங்கை கொள்ளையன் கைது. ரணிலின் வழக்கு விசாரணைக்காக இங்கிலாந்து சென்ற அதிகாரிகள். செலவான பணம் எவ்வளவு, கிடைத்த பெறுபேறுகள் என்ன, எழுகிறது கேள்வி. கொழும்பில் போலீசாரின் அதிரடி சுற்றி வளைப்பில் சிக்கிய 5 பல ஆவணங்களும் மீட்பு. ஏறாவூரில் ஆயுதங்களை தேடி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார். 2500 பார்மசிகள் மூடப்படும் அபாயம். காரணம் என்ன? மட்டக்களப்பில் மின்கம்பத்துடன் மோதிய நோயாளர் காவு வண்டி, 2 படுகாயம். சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள யாழ் மாநகர சபையின் பிரதி மேயர். இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கையேந்தி வாங்காமல் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உறுப்பினர்களே உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். மிகவும் முக்கியமான விஷயம். பிரதமர் ஹரணிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம். வீண் பதற்றம் வேண்டாம். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு. நேற்றைய தினம் எல்ல சிறிய ஆடம்ஸ் பீக் பகுதியில் உள்ள செங்குத்தான மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவரின் மகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபல சுற்றுலா தளமான இங்கு செல்ஃபி எடுக்க முயன்றபோது அச்சிறுமி சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பிளையிங் ராவணா சாகச பூங்காவின் முதலாவது பதில் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து அவசர மீட்பு பணியை மேற்கொண்டனர். சவாலான நிலப்பரப்புக்கு மத்தியிலும் மீட்பு படையினர் வெற்றிகரமாக சிறுமியை சென்றடைந்து பாதுகாப்பாக மீட்டதாக கூறப்படுகிறது. சிறுமி காயமின்றி மீட்கப்பட்டதை அடுத்து அவரது தாய் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்ட காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. உயரமான சுற்றுலா தலங்களில், குறிப்பாக மலை விளிம்புகளில் நின்று புகைப்படங்கள் அல்லது செல்ஃபி எடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்து ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்துள்ளார். ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து நாடாளுமன்ற ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் கூச்சலிடுவதும் சிற்றுண்டி சாலைக்கு சென்று சாப்பிடுவதும் மாத்திரம் ஒரு மக்கள் பிரதிநிதியின் பணியல்ல என்பதை அர்ச்சுனா எம்பி புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக தெரிவித்த அவர் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவ படுத்தும் ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுமாறும் கூறியுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக திட்டமிட்ட முறையில் சில தரப்பினர் போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது அரசியல் நோக்கில் மிக மோசமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் இது முறையான விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார பிரதமர் மீது மிகவும் கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் சைகைகள் மூலம் பிரதமரை அவர் இழிவுபடுத்திய விதம் கண்டிக்கத்தக்கதென்றும் எதிர்க்கட்சியில் உள்ள பெண் உறுப்பினர்கள் இத்தகைய கீழ்த்தரமான செயல்களை ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். பிரதமருக்கு எதிராக இத்தகைய தனிப்பட்ட தாக்குதல்கள் அரசியல் நாகரிகமற்றவை எனவும் கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை புத்தகத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு சபையை வழிநடத்திவிட முடியாதென்றும் மக்கள் நலன் சார்ந்த விவாதங்களில் கண்ணியத்துடன் கலந்து கொள்வதே சிறந்ததென்றும் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற உறுப்பினர்கள் சபையின் கௌரவத்தை பேண கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் சபையில் ஏற்பட்ட இத்தகைய மோதல் போக்கு மற்றும் காராசாரமான விவாதங்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பாதாள உலக குழு உறுப்பினரான கொண்ட ரஞ்சி எனப்படும் ரஞ்சித் குமாரை இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாய் பாதுகாப்பு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் மனைவியும் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் கொலையுடன் தொடர்பட்டவர் எனும் குற்றச்சாட்டில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரே இந்த கொண்ட ரஞ்சி என்ற ரஞ்சித் குமார என தெரிவிக்கப்படுகிறது. கைதான சந்தேக நபர் தற்போது துபாய் போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கொண்ட ரஞ்சி ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கோல்டன் விசா எனப்படும் 10 வருடங்களுக்கான வதிவிட விசா பெற்றவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது.
ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்காக காவல்துறை அதிகாரிகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றிற்கு மேற்கொண்ட பயணம் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் திலினி ரணசிங்க என்பவர் காவல்துறையிடம் தகவல் கோரியுள்ளார். இலங்கையின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக காவல்துறை அதிகாரிகள் இங்கிலாந்து சென்றதாக கூறப்படும் தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் காவல்துறை தலைமையகத்திற்கு சென்றதாக ரணசிங்க செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் அவர் கோரியுள்ள தகவல்கள் பின்வருமாறு: இங்கிலாந்து சென்ற காவல்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை, அந்த அதிகாரிகளின் விவரங்கள், இதற்காக செலவிடப்பட்ட பொதுப்பணம், இந்த பயணத்தின் மூலம் எட்டப்பட்ட முடிவுகள் அல்லது பெறுபேறுகள் ஆகியன அவையாகும். ஒரு பிரஜையாகவும் வரி செலுத்துபவராகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்படி 14 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகவல்களை வழங்குவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும், நிதி மோசடி அல்லது முறைகேடுகள் நடந்திருப்பது தெரியவந்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பீர்களா என வினவிய போது சட்டம் அனைவருக்கும் சமனானது என தான் நம்புவதாகவும், தகவல் கிடைத்த பின்னர் மீண்டும் ஊடகங்களை சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார். தவறு ஏதேனும் நடந்திருந்தால் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான வழக்கு சட்ட நடவடிக்கைகளில் உள்ள நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 முதல் 2024 வரை மேற்கொண்ட 23 வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.27 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தரவுகளின்படி 2022இல் 4 பயணங்கள், 2023இல் 14 பயணங்கள், 2024இல் 5 பயணங்கள் என மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொர்லஸ்கமுவ, மகரகம, நிட்டம்புவ மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சுற்றிவளைப்புகளின் போது துபாயில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் 10 ஒப்பந்தங்கள், விண்ணப்பதாரர்களின் 27 படிவங்கள், ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கணனி ஒன்று மற்றும் அரச பாடசாலை அதிபர்கள், பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிறைவேற்றுத்தர அரச அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பெயர்களில் போலித்தனமாக தயாரிக்கப்பட்ட பெருமளவிலான உத்தியோகபூர்வ இலச்சனைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாடசாலை விலகல் சான்றிதழ்களும் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள மீராகேணி தனியார் காணி ஒன்றில் ஆயுதங்களை தேடி நிலத்தை தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து முன்னெடுத்த நிலையில் எந்த பொருட்களையும் மீட்கவில்லை என ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் கைவிடப்பட்டுள்ள தனியார் காணியில் ஆயுதங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறி அதனை தோண்டி சோதனை செய்வதற்காக ஏறாவூர் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் அனுமதி பெற்றிருந்தனர். இதன்பின் முன்னெடுத்த சோதனையில் எந்தவிதமான ஆயுதங்களையோ பொருட்களையோ மீட்கப்படாததை அடுத்து தோண்டிய குழிகளை மீண்டும் மூடியுள்ளனர். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பார்மசிகள் தகுதி வாய்ந்த மருந்தாளரை முழு நேரமாக பணியமர்த்த முடியாததால் மூடப்படும் அபாயத்தில் உள்ளது. இந்த ஆண்டு முதல் மருந்தகத்தின் முழு செயற்பாடு முழுவதும் தகுதி வாய்ந்த மருந்தாளரை பணியமர்த்த வேண்டும் என்ற தேவையை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் கண்டிப்பாக அமுல்படுத்த முடிவு செய்துள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத பார்மசிகளின் உரிமங்களை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மின்கம்பம் ஒன்றுடன் நோயாளர் காவு வண்டி மோதியதில் மின்கம்பம் துண்டாக உடைந்து நொறுங்கியதுடன் நோயாளர் காவு வண்டியும் முற்றாக சேதமடைந்துள்ளது. இதனால் மின்சாரமானது குறித்த பிரதேசத்தில் துண்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் சாரதி உட்பட உதவியாளர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து நிந்தாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த நிந்தாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு சொந்தமான குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி பாதையை விட்டு விலகி மின்கம்பத்திலும் அருகில் இருந்த பனை மரத்திலும் மோதியுள்ளது. சுகாதார அமைச்சின் சுகாதார திணைக்களத்திற்கு கீழுள்ள கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்திற்கு சொந்தமான நிந்தாவூர் ஆதார வைத்தியசாலைக்குரிய ஆம்புலன்ஸ் வண்டி சுமார் 1,75,00,000 பெறுமதியானது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக தற்போது அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரின் முகநூல் பதிவில் அவர் கூறுகையில், பிரதமர் என்கிற ரீதியிலும் கட்சியின் ஒரு முக்கியஸ்தர் என்ற வகையிலும் கல்வி அமைச்சர் என்கிற ரீதியிலும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் எமது அமைப்புக்கும் எனக்கும் மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முரண்கள் இருக்கின்ற போதிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில்
ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதில் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளில் மாற்றம் என்ற விஷயத்தை எடுத்து பார்த்தால் எங்கட நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இருந்த சட்டங்கள் மிகவும் பாரதூரமான பல சட்டங்கள் இருந்திருக்கிறது. இந்த நாட்டில் மக்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய பல சட்டங்கள் இருந்திருக்கிறது. இவ்வாறாக இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சட்டங்களுக்கு கீழே மாற ஒழுங்கு விதிகளை மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்படுகின்ற இந்த ஏற்றுமதி இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தின் ஒழுங்கு விதிகளில் செய்யப்படுற முக்கியமான சில விடயங்களை, இந்த மாற்றங்களை நான் இங்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டிக்வா சூறாவளியால வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள், வெளிநாட்டு தனிநபர்கள் எங்களுடைய டிஎம்சிக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்கு வழங்குற நன்கொடைகளை எந்த விதமான இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாமல் எங்கட நாட்டுக்குள்ளுக்கு வரவழைக்கலாம் என்ற அனுமதி இந்த சட்டத்தினூடாக வழங்கப்படுகிறது. எமர்ஜென்சி, ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில் அவ்வாறான ஒரு அனுமதியை வழங்குறதுல பிழை இல்லை. இருந்தாலும் இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டுக்குள்ளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலர் தங்களுக்கு தேவையான இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான விடயங்களை செய்வதற்கு முன்னிற்கலாம் என்ற அந்த எச்சரிக்கையை நான் இந்த அரசாங்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே போல நன்கொடையாக கிடைக்கும் இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமம் இல்லாத, உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்கள், அப்படியான பொருட்களை கொண்டு வரதுக்கு கூட இந்த சட்டத்தில் அனுமதி வழங்கப்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு இந்த நாடு மிக மோசமாக சுனாமியால் பாதிக்கப்பட்டிருந்த போது, அந்த நேரத்தில் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு வைத்தியராக கடமையாற்றியிருந்தேன். அங்கு கிடைக்கப்பெற்ற இவ்வாறான நிவாரண பொருட்களை பார்க்கும்போது, அங்கு கிடைத்த உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அங்கு வந்திருந்த மருந்து பொருட்களாக இருக்கலாம், அல்லது அங்கு வந்திருந்த உடுப்புடவைகளாக இருக்கலாம், எங்கட நாட்டினுடைய காலநிலைக்கு ஒவ்வாத, அல்ல எங்கட நாட்டில் பேசப்படாத, புரியப்படாத மொழிகளிலே விளக்கம் கொடுக்கப்பட்ட மருந்துகள், எங்கட நாட்டிலே எங்கட கால குணத்துக்கு போட முடியாத உடுப்புகள், எங்கட மக்கள் பயன்படுத்த பழகாத உணவு பதார்த்தங்கள், எங்கட மக்கள் பயன்படுத்தாத பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நிவாரணமாக வந்து சேர்ந்தது. இறுதியில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு, அரச நிர்வாகத்துக்கு, சுகாதார நிர்வாகத்துக்கு இந்த பொருட்களை கையாளுவது எப்படி என்று தெரியாமல் எங்களுடைய ஸ்டோர்ஸ்கள் எல்லாம் நிறைஞ்சு மக்களுக்கு பயனில்லாமல் அதை எங்களுடைய இன்வென்ட்ரியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பட்டப்பாடு அந்த காலத்தில் வேலை செய்த அரசாங்க உத்தியோகர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கையேந்தி வாங்காமல் அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இப்போது பொருட்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், இந்த இலங்கை தரநிலைகள் நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் பெறக்கூடிய பொருட்களை உள்ளுக்கு கொண்டு வரலாமா, கொண்டு வர முடியாதா என்ற தீர்மானத்தை இறுதியாக எடுக்கக்கூடியவர் ஒரு தனிநபர். அதாவது இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளருக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை சுங்க தீர்வை இல்லாமல் சுங்கத்தினுடைய சுங்கத்திலே அது உங்களுக்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றன ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆகவே ஒரு தனிநபருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தல. அது மாத்திரமில்லை, நேற்று நாங்கள் எங்களுடைய சட்டத்திலே நான் ஏற்கனவே கூறின மாதிரி பல சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான சட்டங்கள் இருக்கிறது. மகாவலி அதிகார சபை இலங்கையிலே காணப்படுகின்ற மிக மோசமான ஒரு சட்டம். இந்த மகாவலி அதிகார சபையை உருவாக்கிய சட்டமூலம், அவர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பதற்கு. அதே போல வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், அவைகள் இந்த நாட்டில் எவராலையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக எங்களுக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சட்டங்களையும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதே போல எங்களுக்கு பிரயோசனமான சில சட்டங்கள் மாற்றங்களை, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், பல உள்ளூராட்சி சபைகள் மிகவும் குறைந்த வருமானம் கொண்ட உள்ளூராட்சி சபைகள். அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எனக்கு தெரியும், இந்த மிதிவண்டிகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள். இப்போது அவர்களால் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்னென்றால்,
அந்த லைசன்ஸுக்காக உள்ளூராட்சி மன்றம் வாங்குற காசு 5 ரூபா, அந்த இலக்கத்தகடை செய்கிறதுக்கு 25 ரூபா வேணும். இன்னும் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டால் ஒவ்வொரு இலக்கத்தடத்துக்கும் 20 ரூபா போட வேண்டும். நாங்கள் உடனடியாக மாற்ற வேண்டும். அதே போல் நாங்கள் இந்த சபையில், உயர் சபையிலே நாங்கள் மனித உயிர்களை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தில் திருத்தம் கொண்டு வந்து விவாதித்தோம். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்றைய பிரதேசம் வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருப்பது விலங்குகள், குறிப்பாக வளர்க்கப்படுகின்ற பிராணிகள். உறுப்பினர்களே, உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். மிகவும் முக்கியமான விஷயம், அந்த விலங்குகள் இரவு நேரத்திலே ரோட்டில் படுத்திருக்கிறதால பல பேர் இறக்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் யுத்தத்தால் இறந்ததிலும் விட ஒரு வருஷத்துக்கு 2500 பேர் இந்த விபத்துக்கால இறக்கிறார்கள். நான் சொல்லுகின்ற ஒரு சின்ன விடயத்தை செய்தால் பல விபத்துகளை தடுக்கலாம். அதாவது இந்த எங்களுடைய கால்நடை விலங்கு திணைக்களம், சுகாதார திணைக்களம் ஒவ்வொரு கால்நடைக்கும் காதில் ஒரு இயர்டேக் போடுகிறார்கள், ஒரு தோடு, பிளாஸ்டிக் தோடு. உறுப்பினர்களை கொஞ்சம் முடித்துக் கொள்ளும், நேரம் போதாத தன்மை. தோட்டை இரவிலே வெளிச்சத்தில் மினுங்கக்கூடிய தோடாக போடுவீர்களாக இருந்தால் இரவில் பல விபத்துகளை நாங்கள் தடுக்கலாம். ஆகவே நான் சொல்ல வர விடயம், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேணும். நல்ல மக்களுக்கு பிரயோசனமான மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. இளங்கட்ட கரு ஹன்சக விஜயமுனி. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி மேயர் இம்மானுவேல் தயாளன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் 26ஆம் திகதி சீனாவுக்கு பயணமாக உள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் திகதி வரை அங்கு நடைபெறும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளார். டிஜிட்டல் பொருளாதார நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ ஆளுமையை கட்டியெழுப்பும் சர்வதேச பரிமாணங்களுக்கான நிகழ்வுகள் சீனாவில் இடம்பெறவுள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக அவர் சீனாவுக்கு பயணமாக உள்ளார். ஐக்கிய நாடுகள் கல்வி நிர்வாகத்தால் உலக டிஜிட்டல் பொருளாதார நகரங்கள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கையிலிருந்து மேயர்கள், பிரதி மேயர்கள், ஆணையாளர்கள், செயலாளர்கள், பணிப்பாளர்கள் என 19 பேர் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆயினும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ரத்னபுரி, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, பதுளை மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், அத்தோடு வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை இந்தோனேசியாவின் தலாவுட் தீவுகள் பகுதியில் நேற்று பிற்பகல் 2:58 மணிக்கு 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது 77 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.